நேற்று நடந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா படுதோல்வி அடைந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட மாற்றங்களை இந்திய அணியில் கொண்டு வரதா இப்போ இந்திய அணி முடிவு பண்ணியிருக்கு. காரணம் என்ன? ஸோ இந்திய அணி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் எப்படி ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய மிகப்பெரிய கனவு. கிட்டத்தட்ட 1994க்கு பிறகு இந்தியா தென்னாப்பிரிக்கா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏகப்பட்ட டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் இந்தியா தென்னாப்பிரிக்காவை ஜெயிச்சதே கிடையாது அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் சொன்ன மிக முக்கியமான கருத்து. இந்த ரெக்கார்டை உடச்சே தீரணும் அப்படிங்கிறதாக தான் 3 டெஸ்ட் மேட்சை 2 டெஸ்ட் மேட்சாக மாற்றினாங்க. இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் தொடரை ஜெயிக்க முடியாதுனாலும் இந்த தொடரை சமம் பண்ணிடலாம், இதனால் இந்தியா தோல்வி அப்படிங்கிற பேரானது நீங்கும் நினைச்சாங்க. ஆனால் அதற்கும் இப்போ ஆப்படிக்கப்பட்டிருக்கு. தென்னாப்பிரிக்கா அந்தளவுக்கு கடுமையான பவுலிங் வீசி இந்தியாவை கதிகலங்க வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க போகக்கூடிய பால்கள் மூஞ்சிலும் கையிலும் அடிபட்டு நம்ம வீரர்கள் இன்ஜுரி ஆகுறாங்க. அந்த இன்ஜுரிக்கு பயந்துட்டு டெக்கோட் ஆகிட்டு வெளில வராங்க. இப்படி ஒரு அவல நிலையில் இந்தியா என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுது. இந்த நிலைமையில் நம்மளுடைய கிரிக்கெட் கடவுளான சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மேட்ச் தோற்றதுக்கு இதுதான் என்னுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி அவரே மிக முக்கியமான கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் பவுலிங்கும் பேட்டிங்கும் அந்தளவுக்கு மோசம் தாங்க. ஸோ பவுலிங் ஒரு 80% ஓகேனாலும் பேட்டிங் சுத்தமாக வேஸ்ட்டு. ஸோ பேட்ஸ்மேன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுவும் குறிப்பாக அவருடைய மருமகனையே பார்த்து தட்டியிருக்காரு. சுப்மன் கில்லாம் டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லா ப்ளே பண்ணியிருக்கணும். ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லாம் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா ப்ளே பண்ண தான் அடுத்தடுத்த மேட்ச்சுகளில் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கும். ஆனால் அவங்களாம் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை அளிக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீரர்களை மாற்றியே தரணும். இந்த வீரர்கள் இனிமேல் டெஸ்ட் மேட்ச்சுக்கு ஒத்து வர மாட்டாங்க. அதேமாதிரி பவுலிங்லையும் சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. ஸோ பவுலிங்கில் எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி எப்படி 150 ரன் 200 ரனுக்கு இந்தியா சுட்டுதோ அது மாதிரியான ஒரு பந்து வச்சு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இவங்க 400 ரன் 450 ரன் அடிக்க விட்டாங்க அப்படின்னா அந்தளவுக்கு இந்தியாட்ட அடிக்கிறதுக்கு பேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் இங்கே தான் நம்மள்ட்ட 150 ரன் 200 ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி தான் இருக்குது அப்படின்னா 100 ரனுக்குள்ளே சுட்டுற மாதிரியான பவுல் தான் இந்தியாவுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி பவுலர்கள் தேவையில்லை. அதனால் பேட்டிங்கில் சின்ன மாற்றங்களை கொண்டு வந்து தீருங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா எப்படியாப்பட்ட பவுலர்ஸ் வச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் கிங்கான ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இருக்கார், ஓகே. அதே மாதிரி ரிஷப் பந்த் கண்டிப்பாக தேவைங்க. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் ரிஷப் பந்த் இருந்தார் அப்படின்னா நல்லாவே சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். ஆனால் அவர்லாம் உள்ளே கொண்டு வரது இந்தியாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபஸ் கான் அப்படிங்கிற சின்ன பிளேயர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக சஞ்சு சாம்சனை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். சஞ்சு சாம்சன் கூட டெஸ்ட் மேட்ச் நல்லா ப்ளே பண்ணுவார். ஆனால் அவருக்கெலாம் நீங்கள் வாய்ப்பு அளிக்கவே இல்லை. ருத்ராஜ் கேக்வாத் நல்லா ப்ளே பண்ணுவான், அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு அளிக்கவே இல்லை. இப்படி ஏகப்பட்டவருடைய வாய்ப்பை பறிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி இளம் வீரர்கள் மேலே நம்பிக்கை வைத்து உள்ளே விடுறீங்க. ஆனால் இவங்க எல்லாருமே மோசமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்துறது இந்தியாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது பேட்டிங்கில் இருக்கக்கூடிய குறைகள். அதே மாதிரி பவுலிங்கில் என்னதான் பவுல்ஸ் எல்லாமே நல்லா பவுல் போட்டாலும் கூட நான் சொன்ன மாதிரி இந்தியா அடிக்கக்கூடிய 150 ரன்கள் 200 ரன்கள் அப்படின்னா இந்தியாவை தென்னாப்பிரிக்கா அணியை வெறும் 50 ரன்கள் 100 ரன்கள் சுட்டக்கூடிய பவுல்ஸ் தான் தேவை. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரியான பிச்சுக்கு நல்லாவே பவுன்ஸ் போடக்கூடிய நல்ல பவுன்சர் போட தெரிஞ்ச பவுலர்ஸ் தேவை. அதே மாதிரி இந்த நேரத்தில் நல்லாவே ஏர்கர் போட தெரிஞ்ச பவுலர்ஸ் தேவை. ஸோ நார்மலான பவுலர் ஸ்டெம்புக்கு நேராக போட்டோம் அப்படின்னா அது ஒரு வெளிப்பாட்டும் ஏற்படுத்தாது. தென்னாப்பிரிக்கா அணி எப்படி கடுமையான பவுன்சர்ஸை போட்டு நம்மளை போல்ட் ஆக்காமலே நம்மளால் அடிக்க முடியாமல் பாலை பார்த்து பயந்து நம்மளாவே அவுட் ஆகி போகிற அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்களோ அது மாதிரியான பவுலர்ஸும் தேவை. இந்த நேரத்தில் நல்லாவே ஏர்கர் போட தெரிஞ்ச தமிழ்நாட்டு பிளேயரான நட்ராஜன் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே பால் போட்டிருப்பாரு. ஸோ இது அவருக்கான பிச் இது. ஸோ இந்த மாதிரி பிச்சுக்கு தெரிஞ்ச பவுலர்ஸை உள்ளே கொண்டு வரது தான் நல்ல ஒரு அணிக்கு, நல்ல ஒரு கேப்டனுக்கு வெற்றிக்கு ஏற்ற வழியாக இருக்கும். அதனால் 2வது டெஸ்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் நட்ராஜன் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா 2வது டெஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு இன்னும் கூடுதல் பலமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நட்ராஜ் பதில் இல்லை அப்படின்னா நல்ல பவுன்சர் போட்டு தெரிஞ்ச என்னுடைய மகனான அர்ஜுன் டெண்டுல்கர் கூட நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சைடு கேப்பில் அவருடைய மகனை பற்றியும் பேசியிருக்காரு. ஆனால் சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது 2வது டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சே தீரணும். ஸோ உங்களுடைய ஆப்ஷன் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுடைய கருத்து எது கரெக்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பவுலர்ஸில் அர்ஜுன் டெண்டுல்கர் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும், நட்ராஜன் உள்ள வந்தால் நல்லாயிருக்கும். பேட்ஸ்மேனில் நப்பதிக்கு ரிஷப் பந்த் வந்தால் நல்லாயிருக்கும், சர்ஃபஸ் கான் இல்லை சஞ்சு சாம்சன், இப்படி யார் தேவையோ அவங்கள கொண்டு வாங்க. யூகா பார்க்காதீங்க, மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவர் சொல்லுடைய விஷயங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும், இந்தியா ஜெயிக்கிறதுக்கு யார் உள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும், என்ன மாதிரி மாற்றங்களை நிகழ்த்தினா கரெக்டாக இருக்கும், உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.